சிக்கன் பிரியாணி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு 5 பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சுக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை தேங்காய் கூட போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதில் லைட்டாக சவந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இன்னும் கையால் எடுத்து நல்லா பசைஞ்சு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அப்படியே தட்டிட்டேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்குறதுக்கு டைம் கொடுங்க. அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாட்டினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரை கொஞ்சம் அதை வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ நல்லா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வச்சுப்போம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு 2 நிமிஷத்தில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமன் எடுத்து அது மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் தயிரும் ஆட் பண்ணி நான் சொல்ல மாட்டேன், சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணல. அது கூட கொஞ்சம் வீட்டு மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு பிரியாணி மசாலா தான் பிடிக்குன்னா அதே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். நல்லா கிண்டி இப்போ ஓரளவு நல்லா இதுலேயே சிக்கன் ஓரளவு இதாகிடுச்சு, வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்பு ரைஸ் போடுறோன்னா 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 3 கப் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ ஒரு 5 கப்புக்கு நான் தண்ணியே சேர்த்துட்டு 1 கப்புக்கு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றுறேன். தேங்காய் பால் பாதிக்கு பாதி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் அவ்வளோதான் எடுத்தேன், 1 கப்பு தான் எடுத்தேன். 3 கப் தேங்காய் பால், 3 கப் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பிரியாணி ரெடி.